அத்தியாயம் 5. அந்த அறைக்குள் தான் மட்டும் அல்ல, வேறு யாரோ இருக்கிறார்கள். அஞ்சனா உணர்ந்து கொண்ட மறுகணம் பட்டென்று எழுந்து கொண்டாள். அவள் என்னை உணர்கிறாள். உறுத்து பார்த்தவனின் பார்வையில் இப்போது ரௌத்திரம் மறைந்து கனிவோடு காதலும் பிறந்தது. அவளை ரசனையுடன் தீண்டத் தொடங்கினான். அஞ்சனா, இத்தேடலால் யான் உவகை கொள்கிறேன் தான். ஆனால் கர்வம் கொள்ள இயலாத சூழ்நிலையில் சிக்கியுள்ளேன். அச்சத்தால் உன் நயனங்கள் அகல விரிகையில் எங்கிருந்து நான் கர்வம் கொள்வது? அவ்விழிகளில் யான் என்னை கண்டு கொண்ட மகிழ்ச்சியினை உணர வேண்டுமே, அதில் மையலும் வழிய வேண்டுமே. அதுவல்லவோ நான் வேண்டுவது. உண்மையில் அத்தினம் வருகையில் இவ்வுலகிலே பேரின்ப நிலையை எட்டியவன் இந்த யமன் என நான் மார்த்தட்டி உரைப்பேன். நிச்சயம் அந்நாள் வரும். என்ன, குறுக்கே இந்த மானுடனின் காதல் இருக்கிறது. அந்த காதல் சற்றே என்னை விலகி நிற்க சொல்கிறது. அதற்காக விட்டு கொடுத்து விடுவேன் எனும் அர்த்தம் கிடையாது. இந்த யமனுக்கென இதுவரை தனி விருப்பம், ஆசை இதெல்லாம் இருந்ததே இல்லை. ஈசன், பாசக்கயிறு, யமகிங்கிரர்கள், சித்திரகுப்தன், பிரம்மச்சுவடி, இவ்வளவுதான் நான். முதன் முறையாக ஈசன் வகுத்த எல்லைகளை மீறியிருக்கிறேன் என்றால் இதெல்லாம் உனக்காக அஞ்சனா. உன்னை பார்த்த மறுகணம் என் உலகமே இயக்கத்தினை நிறுத்தி என்னையும் இயங்க விடாது செய்துவிட்டது. கவர்ந்து செல்ல வந்த உயிரிடமே உயிரை பறிகொடுத்து விட்டு நிற்கும் விந்தையெல்லாம் உன்னை பார்த்த பின் தான் அறிகிறேன். என்னிடம் நீ கொள்ளும் அச்சம் அவசியமற்றது. இதை உணர மறுக்காதே. உணர்வில் கலந்தவளை, தனக்குள் நீளமாய் சொல்லிக் கொண்டவனின் இமைகள் இரண்டும் இமைக்காது அவளை மட்டுமே நோக்கின. அவள் பார்வையோ எல்லா இடத்திலும் சுழன்றது. என்னதான் அவள் தேடினாலும் அவளால் யமனை கண்டு கொள்ள முடியுமா? அதற்கு அவன் மனம் வைக்க வேண்டுமே. அதற்குள் உள்ளே நுழைந்த திரு, அஞ்சு, பக்கத்து வீட்டு ராதிகா இருக்காங்களே, அவங்களத்தான் எரும மாடு துரத்தி இருக்கு என்றான். எரும மாடா? ஆமாம்மா, ஒன்றும் ஆகலை. அவங்களுக்கு கீழே விழுந்ததுல கால் மூட்டி பேர்ந்திருக்கும் போல, அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே பத்திரமா அனுப்பி வச்சுட்டு தான் வந்தோம். நம்ம ஏரியாவில் எங்கேயுமே எரும மாடே இல்லையே, இன்னைக்கு மட்டும் எப்படி? அஞ்சனா கேட்கவும் அவனும் அதானே, ஆனால் அஞ்சு, நாங்கள் பார்த்தோம். சரி விடு, எங்கேயாவது வழி தவறி உள்ள நுழைஞ்சிருக்கோம், நீ போய் தூங்கு என்றான். எனக்கு கனவுல எரும மாட்டில் யமன் இருக்க மாதிரி தெரிஞ்சது. இப்போ பக்கத்து வீட்டம்மாவை எரும துரத்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உயிரை எடுக்காமல் யமன் விடமாட்டான் போல. அவன் ஏறி வந்த அந்த எருமை தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பார்த்துதான் அவங்க பயந்து போயிருக்கணும். பயமுறுத்த வேண்டும் என்பதல்ல என் நோக்கம். உன் மனம் நோக பேசி அள வைத்த பாவத்திற்கான பரிகாரம் அது. அவளின் பேச்சிற்கு யமன் பதில் பார்வை பார்த்து வைத்தான். பைத்தியமா, நீ என்ன பேசுற? நீ கண்டது கனவு, அவ்வளோதான். அதுக்கு இந்த அளவுக்கு நீ எதிர்வினை காட்டணும்னு அவசியமே இல்லை. மனசுல தைரியம் இல்லைனா சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து சாக வேண்டியதுதான். அது கனவு இல்லை திரு, நான் நிஜமாவே சாக போறேன். லூசுத்தனமாக வளராத அஞ்சனா. இல்லை மச்சான், எனக்கு கனவுன்னு இது வரைக்கும் எதுவுமே வந்ததே இல்லை. அது மட்டும் இல்லை, கனவுல ஐயா கூட என்கிட்ட வந்துடுன்னு சொன்னார். ஐயாவே கூப்பிட்றாருன்னா நான் சாக போகிறேன் தானே. ஐயோ அம்மாவுக்கு இது தெரிஞ்சா தாங்க மாட்டாங்களே. அப்போ நீ விட்டுட்டு போயிட்டா என்னோட நிலைமை? என்ன முயன்றும் அவன் கண்களில் மெல்லியதாய் நீர்ப்படலம் சூழ்ந்து கொண்டதை தடுக்க முடியவில்லை. உங்களுக்கு ஒரு குறையும் வராது மச்சான். சொல்லப்போனா நான் இல்லாமல் போனாலே அது உங்களுக்கான நல்லது தான். நீ இல்லைங்கிறதே குறைதானடி கிறுக்கி. நீ இல்லாமல் நான் எப்படி நல்லா இருப்பேன்? ஓங்கி ஒரு அறை விட்டா நீ இப்படி பேச மாட்டேல்ல. அவனின் அதீத உரிமையில் அவள் திருத்தாள். என்ன அப்படி பார்க்குற? உனக்கும் எனக்குமான உறவு என்னன்னு மறந்து போச்சா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணது. எல்லாத்தையும் விட சின்ன வயசுல இருந்து நீ மட்டும்தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்க. உன்னை மீறி அங்க வேற யாரையும் என்னால பதிய வைக்க முடியாது அஞ்சு. நீ இல்லைன்னா நானும் இல்லை, இதுதான் உண்மை. தயவு செஞ்சு செத்துடுவேன் அப்படின்னு உளறி வைக்காத. நான் பாவம். இங்க பாரு, மாமாவுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சதும் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. என்னை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ கூட நம்ம 2 பேரை தவிர இந்த வீட்டில் 3ஆவதா ஒரு ஆள் இருக்கிறதா எனக்கு படுது. அந்த ஆள் என்னை உயிரோட விட மாட்டான், அது மட்டும் நிச்சயம். எவன் வந்தாலும்
என்னை மீறி எதுவும் நடக்காது திரு சொல்ல யமன் சிரித்து கொண்டே அவன் பேசுவதில் கவனமானான். அஞ்சுமா, மாமாவுக்கு இப்படி நடந்த கொஞ்ச நாள்லே கல்யாணம் நடக்கணுமான்னு யோசனையாக தான் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு வேற வழி இல்லை. உன்னை இப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. மாமாவை நினைச்சே உன் உடம்ப கெடுத்துக்கிட்ட. இது தொடர்ந்தா நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால தான் ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு நான் உன் கூடவே இருக்கேன். நீ இப்படி புலம்பிட்டே இருந்தா இப்பவே தாலி கட்டிட்டு நான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். கல்யாணம் நான் இருக்கிற நிலைமைக்கு அது ஒன்று தான் குறைச்சேன். நான் உங்ககிட்ட இயல்பாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் என் மனசை புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நீங்கள் என் பயத்தை மதிக்காமல், என்னோட அழுகையை மதிக்காமல், இவ்வளவு ஏன் ஐயாவை கூட நினைக்காம இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயா இருந்தா நம்ம 2 பேரோட கல்யாணத்தை நடத்தியிருப்பார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி அவரோட மகளான என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பார், திருவை கட்டிக்க உனக்கு விருப்பமானு. ஆனால் நீங்கள் அப்படி ஒப்புக்கா கூட என்கிட்ட கேட்கலையே. தகவலா மட்டும் என் கல்யாணத்தை பற்றி சொல்கிறீங்க. என் விருப்பத்தை மதிக்காத உங்கள் காதலால் எப்படி என் வழியை தாங்கிக்க முடியும்? என் மாமன் மகளுக்கு இவ்வளோ பேச தெரியுமா? இன்னைக்கு தான் தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அதுபடியே கேட்டு நடந்துக்கிறேன், அவ்வளோதானே. இந்த துக்கத்தை ஜீரணிக்க எனக்கு அவகாசம் வேணும். என் மனசுக்குள்ளே இருக்கிற மரண பயம் போகணும், அவ்வளோதானே. நான் காத்திருக்கேன். ஆனால் என்னையும் அப்பப்போ கொஞ்சம் நீ நினச்சி பார்க்கலாம், செய்வியா? இப்போது இன்னும் அதீத வெம்மையில் அஞ்சனாவின் முதுகுப்புறம் குறுகுறுத்தது. சடாரென பின்னால் திரும்பியவள், அங்கே யாரோ இருக்காங்க என சொன்னாள். யமலோகத்தில். பணிகிறேன் நாரதரே. நாரதரை கண்டதும் சித்திரகுப்தன் பிரம்மச்சுவடியை வைத்துவிட்டு வணங்கினான். சித்திரகுப்தா, நலமாக இருக்கிறாயா? ஈசன் இருக்கையில் என் நலனுக்கு ஏது குறை? நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே ஈசன் கடமையிலிருந்து தவறுபவர்களை உரைத்துவிட்டு கேள்வியாய் நிறுத்த, நாரதரே, கடமையிலிருந்து தவறுவர்களை பார்த்து மட்டும் கேட்க வேண்டிய கேள்வி இது. என்னை நோக்கி கேட்கப்பட்டதன் அவசியம் என்னவோ? நான் எந்த கடமையிலிருந்து தவறியிருக்கிறேன்? தங்களின் பேச்சொன்றும் சரியில்லையே. சித்திரகுப்தா, சினம் கொள்ளாதே. நான் பொதுவாக உரைத்தேன். இல்லை நாரதரே, தாங்கள் எல்லாம் அறிந்தவர். தங்களின் அருமை பெருமைகளை எல்லாம் ஞானும் அறிவேன். காரணமில்லாது எதையும் உரைக்க மாட்டேன். இங்கு வந்ததன் காரணம் என்ன? கடமை தவறுவதை சுட்டி காட்டுவதன் மர்மம்தான் என்ன? யமலோகத்தில் ஏதேனும் தவறு நேர்ந்தால் ஈசன் எவருக்கு தண்டனை வழங்குவார்? யமலோகத்தில் மட்டுமல்ல, எல்லா லோகத்திலும் முதலில் தவறிழைத்தவர்களுக்கு, பிறகு தவறுக்கு காரணமான பொறுப்பற்றவர்களுக்கு. தவறு நேர்ந்தும் அதை மறைக்க நினைப்பவர்களுக்கு, அதாவது தவறுக்கு உடன் நிற்பவர்களே. ஆக தவறு என்றறிந்தாலே அவரின் நெற்றிக்கண் திறக்கப்படும். அதை சித்திரகுப்தனும் அறிந்திருக்கிறான் அல்லவா? நிச்சயமாக அகில லோகமும் அதை அறிகையில் இவ்வடியவனும் அறிவான். அப்படி இருந்தும் உன் கடமையில் தவறிவிட்டாயே சித்திரகுப்தா. நாரதரே, இதை கூறியவர் தாங்கள் என்பதால் பொறுமையின் பிடியில் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்கிறேன். சொன்னவனின் வார்த்தைகளில் உஷ்ணம் ஏறியிருந்தது. சாந்தி சித்திரகுப்தா, சாந்தி. சொல்வதை நிதானமாக கேட்டு பின் என்னிடம் அரைக்கூவல் விடு. கூறும் நாரதரே, யமன் எங்கே? பிரபு கடமையாற்ற பாசக்கயிறுடன் புவியை நோக்கி புறப்பட்டு விட்டார். எந்த கடமை என்று கேட்டாயா சித்திரகுப்தா? பிரபுவை எதிர்த்து நான் கேள்வி கேட்பதா? அப்படி ஒரு நிலையில் எம் பிரபு இல்லை. அவருக்கு காலன் என்ற பெயர் உண்டு. காரணம், காலம் தவறாமல் கடமையை செய்து முடிப்பவர் எம் பிரபு என்பதா? அந்த கடமையை காதல் எனும் மாய சருப்பம் விழுங்கி விட்டதால் இப்போது உம் பிரபுவுக்கு கிரகணம் பிடித்து கொண்டது என்பதை நீ அறிவாயா? காதலா? எம் பிரபுவா? அவருக்கு அதற்கேது கால நேரம்? கடமையை ஆற்றவே அவருக்கு நேரம் போதவில்லை. 2 தினங்களுக்கு முன் நீ சொல்வது சரி. இன்றிருப்பவன் வேறொருவன். கடமையை மறந்தவன், ஈசனின் கோபத்தினை மறந்தவன், காதலின் மோகத்தில் மூழ்கியிருப்பவன். நாரதரை, நிறுத்தும் உம் பிதற்றலை. எங்கு வந்து எவரை பற்றி குற்றம் கூறிக்கொண்டிருக்கின்றீர்? எம் பிரபுவின் மீது அப்படி என்ன வன்மம்? இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி அவர் பெயருக்கு களங்கம் சொல்வதை என்னால் அனுமதிக்க இயலாது. தாங்கள் வந்த வழியை பார்த்து செல்வதே உசிதம். இந்த நாரதர் கலகக்காரன் தான். என் கலகம் நன்மையில் மட்டுமே முடியும். அப்படி முடிய வேண்டும் என்ற அவாவால் தான் உன்னிடம் யமனின் நிலையை எடுத்து கூறி எச்சரிக்கை செய்ய வந்தேன். யமனின் அகத்தில் பெண்ணொருத்தி குடியிருக்கிறார். இது சர்வ நிச்சயமான உண்மை. என்னை நம்புவதும் நம்பாததும் உன் விருப்பம். நம்பாவிட்டால் மெய் பொய் என்றாகிவிடாது அல்லவா? ஈசன் தவத்தில் இருப்பதால் இங்கு பெரும் பிரளயம் இன்னும் நேரவில்லை. அவர் கண்விழிக்கும் வரை நமக்கான அவகாசம் இருக்கிறது. யமனிடம் எடுத்து சொல்லி அவன் மனதினை மாற்றிவிட்டால் யமனோடு சேர்ந்து யமலோகமும் தப்பும். இல்லை என்றால் அனைத்தும் சின்னா பின்னமாகிவிடும். சித்திரகுப்தா, அழுத்தமான நாரதரின் குரலில் சித்திரகுப்தன் ஆடி போய்விட்டான். நாரதர் சொல்வது உண்மை என்றால் நிச்சயம் பிரளயம் இங்கே உண்டாகும். அதை தடுக்க வேண்டியது அவசியம் என்பதை
அறிந்து அந்த பெண் யார் நாரதரே? 2 தினங்களுக்கு முன் யமனின் முகத்தில் இருந்த மந்தகாச புன்னகையை கண்முன் இருத்தி சித்திரகுப்தன் கேள்வி கேட்க நாரதரின் முகத்திலும் விஷமமான புன்னகை வந்து போனது. காதலாசை யாரை விட்டது? அத்தியாயம் 5 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி, வணக்கம்.